வெண்ணிற கோதுமை அப்பத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. அந்த வெண்மையான அப்பத்தில் நம் அப்பா வீற்றிருக்கிறார். அந்த வெண்ணிற அப்பத்தில் பரிசுத்தமும் புனிதமும் நிறைந்திருக்கிறது. இயேசுவே, உம்மை போல எங்களையும் பரிசுத்தமாய் மாற்றும். எங்கள் வாழ்க்கை புனிதமாக கூடிய அருளினை எங்கள் மீது பொழியும். இதோ இந்த 5வது நாள் கிறிஸ்து பிறப்பு நவநாள் கொண்டாட்டத்தில் வெளிநாட்டிற்கு பயணம் செய்கின்ற பயணிகளுக்காக ஜெபிக்கிறோம். வெளிநாட்டிலே சென்று அங்கு பணி செய்ய வேண்டும், அல்லது வெளிநாட்டிலே சென்று அங்கு தங்கி வாழ வேண்டும், வெளிநாட்டிலே சென்று படிக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அமைந்து அவர்களுடைய பயணம் சிறப்புற அமைந்து அந்த பயணத்தின் வழியாக அவர்கள் வெற்றி பெற ஆண்டவரே, வெளிநாட்டு பயணத்திற்காக இவ்வேளையில் சிறப்பாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 4-5 இறைவார்த்தைகள். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவிலுள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். வெளிநாட்டிற்கு பயணம் செய்கிறவர்கள் வேலையின் நிமித்தமாக, ஒருவேளை நம்முடைய நாட்டில் அவர்கள் வாழ்கிற போது, நம்முடைய குடும்பத்தில் அவர்கள் இருக்கிற போது மிகுந்த கடன் பட்டிருக்கலாம். கடன் அவர்களுடைய கழுத்தை நெருக்கி இருக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஏழ்மையோ வறுமையான சூழ்நிலையோ இருந்திருக்கலாம். எனவே இவற்றிலிருந்து விடுபடுவதற்காக வெளிநாட்டு பயணத்தின் வழியாக இதோ அங்கு சென்று ஒரு நல்ல தொழிலை செய்து கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர, குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த இது எனக்கு உதவியாக இருக்கும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். வெளிநாட்டிற்கு சென்று நல்லபடியாக படிக்க வேண்டும், நன்றாக படித்து வாழ்வில் உயர வேண்டும் என்று நினைத்து படிப்பிற்காக பயணம் செய்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியர்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். அவருடைய பயணம் இனிதாய் அமைந்து அவர்களுடைய மேல் படிப்பை அவர்கள் தொடர நீர் அருள் புரிவீராக. குடும்பத்தோடு சென்று வெளிநாட்டிலே தங்கி வாழ்வதற்கான சூழ்நிலைக்காக ஜெபிக்கிறவர்கள், கணவன் மனைவி நீண்ட நாட்களாக வெளிநாடுகளில் பணி செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை குடும்பமாய் அங்கு சென்று அங்கு வாழ வேண்டும் என்று நினைத்து பல ஆண்டுகளாக அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் தடையாக இருக்கிறது என்றால், பாஸ்போர்ட் தடை, விசா தடை, இப்படி எந்த தடைகள் இருந்தாலும் ஆண்டவரே அந்த தடைகளை நீக்கி அவர்களுடைய மனம் விரும்புகிறபடியாக அவர்கள் சென்று நல்லாக படிக்கவும், நன்றாக உழைக்கவும், நன்றாக குடும்பத்தோடு வாழவும் இயேசுவே நீர் அருள் புரியும்படியாக இவ்வேளையில் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்முடைய வெளிநாட்டு பயணத்தை ஆசீர்வதித்து அந்த பயணத்தை பாதுகாப்பான பயணமாய் மாற்றுவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். என்னோடு தங்கும், எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். என்னோடு தங்கும், எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். எல்லையில்லாத அன்பை தந்து எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. அருள் சுரக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய். அன்பில் மகிழ்ந்து